எல்லாருக்கும் வணக்கங்க. ஏப்ரல் நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் பிரைஸ் வச்சு கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்ஸ் பற்றி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC எடுப்பீங்க டெய்லி வச்சுருங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,421 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டேவோ சாட்டர்டேவோ இந்த 2 நாள் பம்ப் ஆனது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நாள் கேண்டலோட கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பட் ஆனால் இந்த ஃப்ரைடேக்கு லோக்கு கீழே வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா? இந்த ஃப்ரைடே ரேஞ்சுக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கல. முன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெலகிராமில் கொடுத்துருப்பேன். இது ஒரு லோக்கல் டிமாண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவை இன்றைக்கி காலையில் வந்து ப்ரைஸு டேப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை டேப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இந்த டிமாண்ட், ஓகேங்களா, இந்த டிமாண்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் தான். ஆனால் இது வந்து ஒரு லோக்கல் டிமாண்ட். ஆனால் மெயினான டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $61,000 இருக்குது. ஸோ ப்ரைஸ் இப்போ இங்கேருந்தும் பம்ப் ஆகலாம், அல்லது கீழே வந்துட்டு இந்த ஏரியாவிலேருந்தும் பம்ப் ஆகலாம். ஓகேங்களா? நான் என்ன எதிர்பார்க்குறேன் மோஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 61,000லேருந்து தான் வந்து கீழே மேலே வரும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீக்லி கேனில் பற்றி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவா அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை எடுத்துட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு தற்போதைக்கு நீங்கள் 4 ஹவர் கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது மார்க்கெட்டு தற்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மேபி ப்ரைஸு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து FOMC வேறு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி மேபி இதே இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனை போட்டு நாளைக்கு FOMC அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே ஷூட் அவுட் ஆகலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது தான், ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த 57,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் நான் வந்து ஒரு புல்லிஷாக தான் எதிர்பார்க்குறேன், ஒரு புல்லி சைனில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சொல்லியிருந்தேன், இங்கேருந்து கீழே வந்தால் கூட ஒரு புல் பேக்காக தான் வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போதைக்கு ப்ரைஸு கீழே வருது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கீழே வருது. ஸோ இது என்னுடைய வியூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக்காக தான் நான் பார்க்குறேன். இந்த லோ 57 கீழே வராது அப்படின்றது தான் என்னுடைய வியூவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு தான் வரும். 61,000லேருந்து 59,000 டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அகெயின் மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 75,000 to 78,000. இந்த சப்ளை ஏரியாவை தான் இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவை வந்து டச் ஆகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ மந்த்லி கேண்டல் வேறு முடிய போகுது. ஸோ மந்த்லி கேண்டல் வந்து முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 நாள் இருக்குது. ஸோ இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து நாளைக்கு வந்து FOMC வேறு வருது. ஓகேங்களா? ஸோ FOMCயில் வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த லோவையும் எடுக்காது, இந்த ஹையையும் எடுக்காது. ப்ரைஸ் வந்து இது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ FOMC முடிச்சோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் தேதி வந்து சனிக்கிழமை வருது. ஓகேங்களா? சனிக்கிழமை நம்மளுக்கு வந்து இது மந்த்லி கேண்டலோட அடுத்த கேண்டல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது புல்லிஷாக தான் க்ளோஸ் வைக்கிறதுக்கான 99% சான்சஸ் இருக்குது. ஸோ இது புல்லிஷாக க்ளோஸ் வச்சதுன்னா அடுத்த கேண்டலும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது புல்லிஷாக தான் மேக்ஸிமம் க்ளோஸ் வைக்கும். அப்படி க்ளோஸ் வச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆகஸ்ட் மந்த். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவை டாப் பண்ணியிருக்கு. இந்த டிமாண்ட் ஏரியாவை டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்ப்போம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து டாப் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட்டே வந்து இது டாப் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். பட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை வந்துட்டு டாப் ஆகாமல் போயிட்டு திரும்ப வந்து டாப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 4 ஹவர் கேண்டலும் பாருங்கள் ஒரு இன்சைட் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ப்ரைஸு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்த பெரிய பியரிஷ் கேண்டலுக்குள்ளேயே நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ புல்லிஷ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பியரிஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புல் பேக்காக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஒன்று ப்ரைஸ் இன்னைக்கு ஃபுல்லாக இதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு இங்கே நின்றுட்டு நாளைக்கு ஓப்பன் ஆன பிறகு இப்படி வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விற்க விட்டு இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சு மார்க்கெட்டை மேலே தள்ளுவானுங்க. ஓகேங்களா? இது என்னோடய வியூவாக இருக்குது. ஸோ நான் திரும்ப சொல்கிறது தான், 57க்கு மேலே இருக்கிறவங்க நான் புல்லிஷு. இன்கேஸ் 57 உடச்சி ஒரு வீக்லி கேன க்ளோஸ் வச்சதுனா தான் ப்ரைஸ் வந்து அடுத்து கீழே எவ்வளோத்துல போகுன்றதே நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கரெக்டாக நான் டிஸ்கிரைப் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன்லைன் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஓன்லைன் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.